சண்டேஸில் மேக்ஸிமம் நம்ம வீட்டில் நான்வெஜ் இருக்குங்க. அதுவும் வெண்புக்குட்டி கேட்குற மெனுவாக தான் இருக்கும். இன்றைக்கி பிரியாணியும் கூடவே எக் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டாங்க. ஒன் டே பிரியாணி சாப்பிட்டுட்டா 1 வீக்கு கேட்க மாட்டா. குழம்பு வச்சா இடையில பிரியாணி கடையில் கேட்பான்னு சொல்லிட்டு பிரியாணியே செஞ்சு கொடுத்துட்றதுங்க. ஈவினிங் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவல் மூவ்ஸ் போனாங்க. போனதையும் ஃபஸ்ட்டு அந்த குட்டி பேபியோட ட்ரெஸ்லாம் கொஞ்சம் டச் பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்த செக்ஷனுக்கே போவோம். நேற்று அதிசயமாக வெண்புக்குட்டியோட அப்பா அவருக்கு ட்ரெஸ் வேணும்னு சொன்னார். சரின்னு போயிட்டு அவருக்கு ஒரு 3 ஷர்ட்டு 2 டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அவர் எப்போ தான் ட்ரெஸ் எடுக்கிற ஆள், அதனால் அவர் கேட்டதே அவருக்கு போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. வீட்டில் ஆளுக்கு 2 இட்லி மட்டும்தாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு எப்போவுமே நான்வெஜ் அன்னைக்கு நாங்கள் வெத்தலை போடுவோங்க. அவர் தான் உட்காந்து பீடா பாய் மாதிரி எல்லாத்துக்கும் மடித்து கொடுப்பாரு. அப்போ தான் அவருக்கு திருப்தி ஆகும். சரின்னு சொல்லி எல்லாம் வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே காசிப்ஸ் எல்லாம் பேசிட்டு எங்களோட சண்டே ஈவினிங் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.